டாப் 3 இந்தியன் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் ஸ்ரீலங்கா சீரிஸ் யார் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்து இந்த T20 சீரிஸ்ல 3 முக்கியமான பிளேயர்ஸ்லாம் யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப கட்டாயமான சிச்சுவேஷன்ல இருக்காங்க தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்து யாருன்னு தெரியும், நம்மளோட புதின்ஸ், அதாவது வந்து புது ஸ்டார் பாயா இருக்கிற சுப்மன் கில்லை பத்தி தான் பேச போறோம். சுப்மன் கில்லுக்கு இருக்கிறதே ஒரு பயங்கரமான கஷ்டமான சிச்சுவேஷன் தான் சொல்ல போறோம். ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ருத்துராஜ் கைக்வாட ஓரம் கட்டிட்டு அவரோட பொசிஷன்ல சுப்மன் கில்லை கொண்டு வந்தது மட்டும் இல்லாம அவருக்கு வைஸ் கேப்டன்ஷிப்பும் கொடுத்து அவரோட பிளேஸ் வந்து ஒரு பயங்கரமான பாதமா மாத்திருக்காங்க. அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, T20 பெர்ஃபார்மன்ஸ் ஒரு டாப் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸே கிடையாது, இருந்தாலுமே என்ன பேக் பண்ணிருக்காங்க. அடுத்து வர 2 வருஷத்துல நிறைய மேட்சஸ் இருக்கு, அதுல நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ரெண்டாவது பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன். ரொம்ப வருஷமா இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல T20 ஸ்குவாட்ல சஞ்சு சாம்சன் நம்பர் 1 விக்கெட் கீப்பரா இருந்தாரு. அதுக்கடுத்து அவருக்கு சான்ஸ் கிடைக்காம போச்சு. அடுத்து வந்து T20 வேர்ல்ட் கப்ல ரிசர்வ் பண்ணிட்டாரு. இந்த சீரிஸ்ல அவருக்கு வந்து அவர் டீம்ல இருக்கிறதுக்கு என்ன பர்பஸ் கண்டுபிடிச்சாங்க. அடுத்து மூணாவது பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா வாஷிங்டன் சுந்தர். வாஷிங்டன் சுந்தர் பத்தி சொன்னா அவர் வந்து கண்ணாடி பொது மாதிரி தான் ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னு பார்த்தோம்னா வாஷிங்டன் சுந்தர் லாஸ்ட் 2017 டெபியூட் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுல இருந்து எல்லா வருஷமும் அவர் விளையாண்டு இருந்தாலே கண்டிப்பா ஏதாவது 2 T20 வேர்ல்ட் கப் ஆடி இருக்கணும். ஆனா அவர் ஆடல. ஏன்னு பார்த்தோம்னா அவர் வந்து இன்ஜுரி ஹேண்டில் பிளேயரா இருக்காரு. எப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கீழே இருந்தா உடையற மாதிரி பிளேயரா இருக்காரு. அப்படி சொல்றது ரொம்ப தவறான செயல் தான். இருந்தாலுமே அவர் ஃபிட்னஸ் வந்து அவர் பழைய இடத்துல கவுத்து விட்டுருக்குன்னு தான் சொல்ல முடியுது. அது மட்டும் இல்லாம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம்ல வாங்கி 3 வருஷமா வெட்டியா யூஸ் பண்ணிருக்காங்க. வேற டீம் போய் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. இப்ப இந்தியா வந்து ஒரு ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர், அடுத்து வந்து ஒரு ஆல்ரவுண்டர் தேடிட்டு இருக்காங்க. அதுக்கு நல்ல ஏதுவா இருக்கிற ஒரே பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா வாஷிங்டன் சுந்தர் தான். அவர் இந்த வாய்ப்பை நல்ல கட்டியா பிடிச்சே ஆகணும். ஏன்னு பார்த்தோம்னா வேற ஆஃப் ஸ்பின்னரே இல்ல, இவரை தான் குரூம் பண்ணி ஆகணும். இந்த 2 வருஷம் பார்ப்பாங்க. ரொம்ப இன்ஜுரி ஆச்சுன்னா கண்டிப்பா டிராப் பண்றது ஏகப்பட்ட 3 பேர் தவிர வேற எந்தெந்த பிளேயர்லாம் இந்த சீரிஸ் ரொம்ப முக்கியமான சீரிஸா இருக்க போகுதுன்னு சொல்லி உங்களோட பிரெடிக்ஷன் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.